கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பவுலடிகளார் கொலேசியர் சபைக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 10 வசனம். கொலேசியர் 1 அதிகாரம் 10 வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவராகிய கிறிஸ்துக்குள்ளே நாம் வளருகிறது ஒரு புது சிருஷ்டிக்க அனுபவமாக இருக்கணும். இயேசு மரித்து உயிர் திறந்தார். அந்த உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துக்குள்ள ஒரு புது சிருஷ்டிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 17 வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று போட்டிருக்கிறார். பவுலடிகளார் அப்படி எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டால் பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அது வியாதியாக இருக்கலாம், உன் பலவீனமாக இருக்கலாம், உங்களுடைய பாவ வாழ்வாக இருக்கலாம், உங்களுடைய உலகத்துக்கு சார்ந்த காரியங்களாக இருக்கலாம். அதெல்லாம் வெறுத்து தள்ளிட்டு ஒதுக்கிட்டு கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வளரணுன்றது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் விருப்பமாக இருக்கிறார். அதனால் தான் பவுலடிகள் இந்த கொலேசியர் சபைக்கு இந்த வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். Colossians chapter 1 verse 10, to walk worthily of the Lord, to please Him in all things, bearing fruit in every good work, and growing by the knowledge of God. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் வளரணும், கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கணும், கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இட்ஸ் a நியூ லைஃப். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுதும் போலவே மற்றவர்களைப் போலவே நாம் ஒருவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து போவதற்காக அல்ல. கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு எதிர்பார்க்கிறது என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 16 வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்ற முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று எழுதுகிறார். மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணுமா? உங்கள் வெளிச்சம் மற்ற முன்பாக இருக்கணும். நீங்களும் இருளில் இருந்து மற்றவர்களும் இருளில் இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்தவர்களுக்கு லாபம் இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்கள் வீடு வெளிச்சமாக இருக்கணும், உங்களுடைய சமூகம் வெளிச்சமாக இருக்கணும், படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்தவர்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்களோடவே இருளில் இருப்பதற்காக நாம் அழைக்கப்படலாம். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது வருவதற்கான தீர்க்க தரிசனமாக 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசியா தீர்க்கதரிசி இப்படி எழுதினார். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் 2 வசனத்தில், இருளிலே வெளிச்சமாய் ஒரு குமாரன் பிறப்பார், மரணத்தில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று எழுதினார். இயேசு பிறந்த பொழுது வயல் வெளியில் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு ஒரு வெளிச்சம் தோன்றினது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 10 வசனத்தில், அப்பொழுது அந்த வெளிச்சத்தை கண்டு பயந்த பொழுது, பயப்படாதீர்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த மிகுந்த பெரிய வெளிச்சம் இருளில் இருப்பதற்காக அல்ல, வெளிச்சத்தில் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு ஒளியாக இந்த உலகத்தில் வந்தார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று 1 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரி, இந்த பெரிய வெளிச்சம் வருமானால் நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் நம்மை விட்டு நீங்குகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9 அதிகாரத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் தமஸ்குவின் போகிற வழியில் அது வந்தது. அந்த வழியாய் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை தண்டிக்க வேண்டும், சிறைப்பிடிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த, மிக வேகமாய் போய்கொண்டிருந்த சவுலை சந்தித்தான். அவன் இருளிலே இருக்கிறதை உணர்ந்தான்.
அந்த பெரிய வெளிச்சத்தை பார்த்தபொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த பெரிய வெளிச்சமாய் ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். அது பாவத்தை உணர்த்தும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். என் அன்பு சகோதரி சகோதரிங்க, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகலவித நற்கிரியைகளுமாகி கனிகளை கொடுக்கணுன்றார். ஆவிக்குரிய கனி என்ன என்பதை பவுலடிகளார் கலாத்திய சபைக்கு எழுதியிருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது அதில் அழகாக பதிவு பண்ணுகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த நற்குணங்கள் வெளிவரணும். அது எப்பொழுது வரும்? கிறிஸ்துவோடு இருந்தால் வரும். அதான் யோவான் அழகாக பதிவு பண்ணுறார். யோவான் எழுந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிற, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவன் கிடைக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவரோடு இல்லை என்று அர்த்தம். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தால் அழகாக போடுது. திராட்சை செடி, அதில் ஒரு கொடி நிலைத்தாவிட்டால் அது காய்ந்து போகும். காய்ந்து போன அந்த கொடிகளை அறுத்து வெளியே எழுந்து போடுவார் என்று சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் தன்மைகள், கிறிஸ்துவின் குணங்கள், கிறிஸ்துவின் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You are called to be a witness for Christ. My dear brothers and sisters in Christ, wherever you are, just you commit yourself to God. நீங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், சுகவீனமாக கூட இருக்கலாம். Do not worry about anything. Just you surrender yourself to God. Accept Christ as your personal Savior. Commit yourself to be a witness to fruitful life. To be a fruitful life. கிறிஸ்துக்குள்ள கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு தேவை. அதனால தான் கொலேசிய சபைக்கு அவர் சந்தோஷமாக எழுதுகிறார். எப்போ அவன் அந்த சபையை குறித்து பவுலிடத்தில் சொன்னபொழுது அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் நற்கிரியைகளில் நீங்கள் கனி கொடுத்து வரணும், நீங்கள் கனி கொடுக்கிறதை அறிந்து உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். சகலவித நற்கிரியைகளில் கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அனுதினமும் கிறிஸ்துவில் வளரணும். அவரை அறிகிற அறிவில் வளரணும் என்பது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று எழுதுகிறார். ஒவ்வொரு நாளும் you must grow by the knowledge of God. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அறிவில் வளரணும். அது மன்னிக்கும், அது தவறுகளை மீறுதலை மன்னித்து மறக்கும், அன்பை பகிர்ந்து கொள்ளும், விட்டு கொடுக்கும், தாழ்ந்து போகும், பொறுமையாக இருக்கும், ஆண்டவரை நம்பி இருக்கும், சுயமுயற்சி இருக்காது, உலகத்தை சார்ந்த காரியங்கள் இருக்காது, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கும். அதுதான் கிறிஸ்துவில் அறிகிற அறிவில் வளருகிற காரியம். பவுலடிகளார் கொலேசிய சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் கனி கொடுக்கிறவள அனுதினமும் கிறிஸ்துவில் வளரணும், அறிகிற அறிவில் வளரணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபியுங்க, அவருடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேளுங்க, ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்க ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஒரு குறையாதபடி இருப்பீர்கள். கடைசியாக சொல்கிற, கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களிலே அவர் வெளிப்படணும். உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை என் திருப்பணிக்காக வருவீங்களான்னு ஆசையோடு கேட்குறார். நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே என் நாமத்தை மையப்படுத்த உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா என்று கேட்குறேன். அவரை பிரியப்படுத்துகின்ற காரியங்களில் ஈடுபடுகிற பாத்திரமாய், அவர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த தியான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறாயா.
தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோட பேசுங்க, விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. விசுவாசத்தில் வளரட்டும், அன்பில் வளரட்டும், உமக்கென்று கனி கொடுக்கலாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அன்பின் தகப்பனே, சரீர பலவீனத்தின் மாத்திரம் வியாதியின் மாத்திரம் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். உங்களுடைய தழுவினால் குணமாக்குங்க. செயலிருந்த அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். பலவீனங்களையும் வியாதிகளையும் கொண்டு வர எல்லா நுற்கிருமையும் உங்களுடைய நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். கல்வாரி சிலுவையில் சிந்தி நம்முடைய ரத்தம் அவர்களை சுட்டரிக்கட்டும். உங்களுடைய தழுவினால் குணமாக்குங்க சுவாமி. விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தும். நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொலைங்க, அந்த உடைந்த உள்ளங்களை தேற்றுங்க சுவாமி. அவருடைய குடும்பத்தை குறித்தது அந்த பாரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகள் சொந்து போகாதபடிக்கு சகல இகபர நன்மைகளை ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தார். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் வழி நடத்தும் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.